1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிராமட்டிக்கலா எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும், கிராமரோட ரூல்ஸ் A to Z இந்திய பத்தி போடலான்னு இருக்கேன். ஹலோ கைஸ், இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் சாத்துங்கிற வேர்டை வச்சு அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படிலாம் வச்சு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி வெறும் வேர்டிங்ஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கேன். சின்ன சின்ன வேர்டிங்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி போட்டுட்டு இருக்கேன். நம்மளோட சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிராமட்டிக்கலா எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும், கிராமரோட ரூல்ஸ் A to Z இந்திய பற்றி போடலான்னு இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாகவே நடந்துடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போவோம். இதில் சாத், மேரே சாத் அப்படின்னா என்னுடன், ஹமாரே சாத்னா எங்களுடன், துமாரே சாத்னா உன்னுடன், ஆப்கே சாத்னா உங்களுடன். இந்த மேரே சாத், ஹமாரே சாத், துமாரே சாத், ஆப்கே சாத் இதெல்லாமே ரெண்டு பேருக்குமே யூஸ் பண்ணலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இஸ்கே சாத், உஸ்கே சாத் அப்படின்னு. இதை ஆண்பால் பெண்பால் வேரியேஷன் வரும். அதை இவனுடன், இவளுடன் அப்படின்னோ, அவனுடன், அவளுடன் அப்படின்னோ யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு மேரே சாத்தும் ஹமாரே சாத்தும் ஒரு சென்டென்ஸா இருக்கு பாத்தீங்களா, இதை எப்படி டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத ஒன்னொன்னுத்துக்கும் டெடிகேட்டடா எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது இப்போ இதை எரேஸ் பண்ணிட்டு நான் எழுதிட்டு அதில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம எவ்வளோ தான் ஹிந்தியில் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை நிறையா கற்றுக்கிட்டாலும், இப்போ நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன வார்த்தைகளை பற்றி போட்டிருக்கேன். நம்ம எவ்வளோ தான் அதிகமான ஒரு 1000 ஹிந்தி வார்த்தைகள் நம்ம கற்றுக்கிட்டாலும் அந்த வார்த்தையை நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தாங்க ஒரு ஹிந்தி எழுதுறதுக்கோ இல்லைன்னா ஒரு ஹிந்தி பேசுறதுக்கோ நம்மளால முடியும். சரிங்களா? இதே தான் ஹிந்திக்கு மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜுக்கும் இப்படிதாங்க. அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்றது தான் ஹிந்தி கிளாஸ்ல ரொம்ப பிரீஃபா சொல்லி தருவாங்க. அதை நான் சொல்லி தரலான் இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது போல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்தாங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸை அப்லோட் பண்ணுவேன். இதை எரேஸ் பண்ணிட்டு உங்களை மிட் சந்திக்கிறேன். மேரே சாத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கான சென்டென்ஸ் பார்ப்போம். என்னுடன், என் வீட்டில் என் மகன் இருக்கிறான். இதை எப்படி மேரே சாத்தை ஆட் பண்ணான்னு பாருங்க. மேரே சாத், என்னுடன் ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் என்னன்னா என் வீட்டில், மேரே கர்மே, என் மகன், மேரா பேட்டா இருக்கிறான், ஹை அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஹைன்னு இதில் போட்டிருக்கேன், ஹேன்னு சில பேர் ப்ரொனவுன் பண்ணுவாங்க. இதை திருப்பி சொல்கிறேன் பாருங்க. மேரே சாத், மேரே கர்மே, மேரா பேட்டா ஹை. என்னுடன், என் வீட்டில் என் மகன் இருக்கிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடுவோம். எங்களுடன், ஹமாரே சாத், அதை எப்படின்னு பார்ப்போம். எங்களுடன், எங்கள் வீட்டில் எங்கள் மகன் இருக்கிறான். ஹமாரே சாத், ஹமாரே घर में ஹமாரே பேட்டா ஹை. அடுத்தது உன்னுடன், அதை எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். உன்னுடன் என் மகன் இருக்கிறானா. இது கொஸ்டின் ரிலேட்டட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கேன். துமாரே சாத் மேரா பேட்டா ஹை கியா. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைன்னு முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் முடியுறது. இந்த தேர்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரிலேட்டடான சென்டென்ஸு. அதனால இந்த கியா அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிச்சு பாருங்க. உன்னுடன் என் மகன் இருக்கிறானா, துமாரே சாத் மேரா பேட்டா ஹை கியா. அடுத்தது உங்களுடன், உங்களுடன் என் மகன் இருக்கிறானா, அதுக்கு ஆப்கே சாத் மேரா பேட்டா ஹை கியா. அவ்வளோதாங்க ஹிந்தி. ரொம்ப ரொம்ப ஈஸியா பேசிடலாங்க. இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்த்தை மேரா, கர்மே, மகனுக்கு பேட்டா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னுடன், என், இப்போ இந்த எண்ணுங்கிறது இருக்கிறான்னு,
இதெல்லாமே வந்து தனித்தனியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை எப்படி ஒண்ணா சேர்த்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்றதுங்கிற விஷயமே. அது நம்மளோட சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு 2 சொல்லியிருந்தேன். ஆண்பால் பெண்பால் வேரியேஷன் பார்க்கறது. அதுல உங்களை சந்திக்கும். இவனுடன் என்ன செய்கிறாய்? அத வந்து इसके साथ क्या करता है, क्या करती है 2 விதமா சொல்லலாம்னு சொல்லியிருந்தீங்களா? அது பாருங்க. ஆண்க்கு வந்து கர்த்தா THA அப்படிங்கறத ஆட் பண்ணணும். பெண்பால் வரும்போது கர்த்தி THI அதை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இவனுடன் என்ன செய்கிறாய், இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னா इसके साथ क्या करता है THI தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இவனுடன் சொல்லிட்டு ஆண்பாலை தான் நம்ம குறிக்கிறோம் இந்த இடத்துல. இந்த இவனுடன்ங்கிறத எடுத்துட்டு இவளுடன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இந்த இடத்துல சேர்த்தோம் அப்படின்னா इसके साथ क्या करती है அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து அவனுடன் என்ன செய்கிறாய் அப்படின்னா இந்த இடத்துலயும் வந்து ஆண்பாலை தான் குறிக்குது. உஸ்கே சாத் கியா கர்த்தா ஹே, அவனுன்னா உஸ்கே அந்த இடத்துல சேர்த்துக்கிறோம். என்னன்னா கியா செய்கிறாய்னா கர்த்தா ஹே கர்த்தி ஹேன்னு. இந்த இடத்துல அவனுடன் எடுத்துட்டு அவளுடன் அப்படின்னு போட்டீங்கன்னா கர்த்தி ஹே அப்படின்னு வரும். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி வீடியோஸை நான் கண்டினியூவா போடுவேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.